மணி எத்தனை? மணி இப்போ 4 மணி இருக்கும். நைட்டு தூங்குனியா தூங்கலையா? தூக்கம் வரல. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல், காலை வணக்கம். இந்த அட்டைக்காட்டுக்குள்ள இப்படி இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. ஒரு ஆயிரத்து புளி பிடிச்சிட்டு போனாலும் தெரியுமா? புளிக்கு என்னை பிடிக்குதாதுன்னு டவுட்டுதே. புளிக்கு என்னை பிடிக்குதான்னு டவுட்டுதே. கேட்குதா? கேட்கும். என்ன கேட்கும்? புளி பிடிச்சிட்டு புளிக்கு உன்னை பிடிக்காதுங்கிறியா? புளி பிடிச்சிட்டு தூக்காதுமா, பசிச்சா தான் தூக்கும். மைக் எடுத்து மாட்டினா நல்லா கேட்கும். நம்ம இந்த சவுண்டு மெதுவாக பேசுகிறோம். ஆள் இல்லாத டீ கடையில் டீ ஏற்றுற மாதிரி ஆளே இல்லை இந்த ஏரியாவில் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்னடா சடுப்புன்னு சவுண்டு கேட்குதுன்னு நான் எடுத்துகிட்டு வர்றேன். இங்கே பார்த்தா தண்ணி தெளிச்சு விட்டுக்கிட்டு திரியிற. நான் சரி கோலத்தை போட்டுறலாம், வருஷம் வச்சுட்டு கோலம் போடுறோமா என்னன்னு தெரியாது. ஆளை எழுப்ப வேண்டாமா? இப்படி அத்துவான காட்டுக்குள்ளே இங்கே வரு, எப்படி இருட்டாக இருக்குது. இதுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே நீ ஒத்தையில் நீ நின்று இப்படி டீக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறிய. நல்லா இன்னைக்கு வேட்டடான்னு வந்து புளி தூக்கிட்டு போயிருக்கும் நேரம். பார்க்கும் புளி பாவம் அப்புறான்னு இருந்துட்டு போட்டோம். இவ இல்லைன்னா இந்த குடும்ப ஓட்டத்துக்கு இல்லைன்னு அதுக்கு தெரியும், அதனால விட்டு வச்சிருப்பாரு. சரி ஓகே, நானே கோலம் போடுறேன், வாங்க பார்க்கலாம். கோலம் போட தெரியுமா அப்படின்னு கேட்காதீங்க. அது நம்ம கேட்க வேண்டாம், நீ போடுறத வச்சு நாங்களே புரிஞ்சுக்குவோம். தெரியுமான்னு கேட்காதீங்க, சத்தியமாக எனக்கு தெரிஞ்சதை போடுறேன்னு பார்க்கலாம். அப்புறம் ஜெயசுந்தரி அம்மா வரும்போதே கலர்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, கலர் கோலப்பொடி. ஒருவேளை பொங்கலுக்கு வைக்கட்டும்னு நினச்சி வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல. அதை வச்சு தான் போட போகிறேன். இல்லைன்னா எனக்கு இங்கே கலர் கோலப்பொடி இருக்குது. வெள்ளை கோலப்பொடி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. சரி ஓகே, டன் போடுவோம். போடுங்க. இந்த மைக்கை போடு. ஏன்னா பாக்கியுள்ள நேரத்துலலாம் வீச்சுன்னு கத்த வேண்டியது. இப்போ ரொம்ப பிராணியா பேசுறியா, ஒண்ணுமே கேட்காத. அப்புறம் புள்ளி வச்சு கோலம் போட தெரியாது, பூஜ்ஜியத்துக்கு எத்தனை செய்வோம் தெரியாது ரவி. சரி போடுங்க, உங்க போன் எடுத்துட்டு வாங்க, யூடியூப்ல கோலம் போடுறது எப்படின்னு பாப்போம். இனிமேலே நீ கத்துக்கிட்டு நீ கோலம் போடவா? பொங்க பானைதான். கடவுளை, இது நீ நீ கோலம் போட்டு அதுக்கப்புறம் நீ பொங்க வைக்கிறதுக்குள்ள விளக்க வச்சு போயிரும். நீங்க ஒண்ணு ஜஸ்ட் ஒண்ணு பாத்துக்கோ, புது மாடல்ல ஏதாவது பொங்க பானை போட்டிருக்காங்களான்னு தெரிஞ்சா பாத்துக்கோ, கத்துக்க முடிஞ்சா அதை போடுவோம். இல்லைன்னா மைண்ட்ல ஒண்ணு இருக்கும்னு அதை போடுவோம். நீ மைண்ட்ல இருக்கிறது போட்டா தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஞாபகம் இல்ல தங்கம். சரி, மைண்ட்ல இருக்குன்னு அதுதான் ஞாபகம் இல்ல, ஒண்ணு ஜஸ்ட் தூசி தட்டின மாதிரி. சரி ஓகே, டன். எடுத்துட்டு வரேன். நான் செருப்பு கழட்டிடுறேன். என்ன செல்ல பார்த்து நீ உடச்சே போடு. நான் போட்டுக்கிறேன். போடுமா. நம்ம மைண்ட்ல இருக்கு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சா, அதை வரைவோம். வர கட் பண்ணுங்க. கட் பண்ணவா? அழிக்க போறியா? தண்ணி தர போறியா? இல்லடி, இது என்ன இப்படி தலைகால புரியாத மாதிரி இருக்கு. இரு, நான் என் மூப்புக்கு போடுறேன். இதுக்கு தான் சொன்னேன், மூப்புக்கு போடுறது. வேண்டாம், இருங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த இதத்தை அழிக்கணும். இருங்க. இல்லடி, அது பூ சுத்தி பூ போடுற மாதிரி இருக்கு, ஒரு ரசல்ல. போன் வெறிக்கி பார்த்து விடிஞ்சு போச்சு. அதுக்குதான் 3 மணிக்கு எழுப்பி விட்டேன். எப்படி விடிஞ்சிருக்கு? இரு, மாத்திக்கோ. அழிக்க வேண்டாம், அதை மாத்திடுவோம். கட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு அடுத்து இல்ல வேண்டாம், நான் அந்த பூவை மட்டும் அழிச்சுக்கிறேன். இருங்க, தண்ணியை நினைச்சுக்கிட்டு வரேன். தண்ணியை நினைச்சுக்கிட்டு? ஆமாப்பா. இது 1வது காலம் தண்ணி ஊத்திட்டாங்கன்னா அடுத்து 2வது காலம். தண்ணி இது துடைக்க போறியா? ஆமாடி தங்கம், இல்லைன்னா ஈரமா இருக்கும். இப்போதைக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது.
நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கார பிள்ளையாரு கேட்காதீங்க கேட்காதீங்க என்ன அது எதுக்கு கேட்டுக்கிட்டு? பேஜ் ஒர்க் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறாங்களோ. பேஜ் ஒர்க் டி இல்ல பேச்சு இருக்கா? பேஜ் ஒர்க் இந்த இருக்குல பக்கத்துல இருக்கிறவங்கெல்லாம் எந்திரிச்சு கூட வரலாமா? அதனாலதான் மெதுவா அடக்கமா பேசுறேன். பேசு. இது இருக்கட்டும், தேவைப்படும். ஆமா ஆமா, அது போல முடிகிற வரைக்கும் தேவைப்படும். செருப்பை கழட்டிக்கிறேன். கோலம் போடையில செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னோட மூப்புக்கு போடுறேன். போடுமா உன் மூப்புக்கு போட்டாலும் சரி. ஆனா என்ன போடுறன்னு மட்டும் சொல்லிட்டு போடு. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இது என்ன இருக்கும்? குழந்தை. ஆனா என்ன கோலம் தான் தெரிய மாட்டேங்குது. பானை கொஞ்சம் கோலலா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன? ஆமா ஆமா, பானை இது கோண பானை. சரியா இருக்கு. சரியா. நம்ம போடுறதும் பானை, நம்ம போடுறதும் கோலம். சரியா வரும் பாருங்க. இது பேஜ் ஒர்க்லாம் அப்படிதான் தட்டி முட்டி கூட்டணும். ஆமா ஆமா, அந்த சட்டையை நினைச்சிட்டு வந்துடும் போய் மறுபடியும். வேண்டாம் யூ டோன்ட் வெரி. அவங்களும் பாப்பாங்கல்ல என்னத்த இந்த அக்கா என்னதான் பண்ணுது அப்படின்னு பாப்பா. பாக்கட்டும். இந்த இடம் சரியில்லை, கொஞ்சம் மேடும் இடம் மட்டும் நல்லா இருந்துச்சோ. மேடும் பள்ளமா இருக்கு. என்னவா இருக்கும்? என்ன தெரியும் முடிவுக்கு வரும்ல. முடிவுக்கு வரும்போது தெரியும் என்ன நடந்திருக்கு. வாய் போட போறியா இல்ல கண்ணு 2 மூக்கு போட்டு? அதான் கேட்டேன். கம்முன்னு ரெடி, ரொம்ப நக்கல் பண்ணாம. ட்ரை பண்றேன். பண்ணு. இந்த பானையத்தை இந்த கொந்தரகோலம் பண்ணிக்கிட்டு இருக்க அக்கா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பானையாமா? தெரியுதுவா? தெரியுது. இப்படி போடுவாங்களா? அந்த ஒரு படத்துல கவுண்டவுன் சொன்ன மாதிரி, நான் இந்த பக்கம் வளைக்கும் போது நீ இப்படி சுத்தணும், ஈயம் பூசும் போது அந்த மாதிரி சுத்துங்க. சரி, கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அப்புறம் போடுவோம். போட்டுக்கிட்டு நீ எத்தனை வட்டம் தண்ணி ஊத்த போறோமோ தெரியல, பாப்போம். என்ன அப்படி தண்ணியெல்லாம் ஊத்த மாட்டேன், அது பினிஷிங் பாத்துக்கிறேன். இதுதான் போட்டிருந்தாங்க. ஓ, அதோட ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இல்ல வேண்டாம், இருங்க. நம்ம வீட்டு பானை கொஞ்சம் அடி இல்லாத மாதிரி இருக்கு. என்ன வாய் போட்டிருக்காங்களா? வாயா? அதுல வாய் போட்டிருக்காங்களான்னு பாருங்க. வாய் போடல, ஸ்ட்ரைட்டாவே பொங்குது. தானா பொங்கிருச்சு. அந்த துணி அங்க இருக்கு, இப்ப கட் பண்ண சொல்லுவாங்க. இல்ல வேண்டாம். ஏம்மா இப்படியாமா கோலம் போடுற அப்படின்னு கேட்காதீங்க. அது என்னது பொங்குதோ? பொங்குது. பொங்கட்டு. ஆமா, இது நல்லா இல்லையே, வாய் ஒரு மாதிரி இருக்கே, மம்பானைக்கு மூட்டு உடைஞ்ச மாதிரி. என்ன 4 தான் போட்டிருக்க, நீ 40 போட்டிருக்கியம்மா வளைவு. அது இருந்துட்டு போது, கொஞ்சம் பானை கூட இருக்குது, பாத்துக்கோ. அது எத்தனை நேரம் போடுறாங்க, தப்பு கிடையாது. நீங்க நிறுத்த மாட்டீங்க.
இல்ல நீ என்னதான் பண்றன்னு நாங்களும் பார்க்கணும்ல. இதுக்குள்ள நம்ம ஒரு டிசைன் போடுவோம்ல. அப்ப போட்டு அந்த டிசைன் தான் இன்னைக்கு தூக்கி அடிக்க போகுது. டிசைன் தான் இன்னைக்கு தூக்கல். நெசமா ம். அதான் தூக்கல் தெரியுமா? போதும் போதும் நம்ம வைக்கிறப்பா போட்டு. வேற என்ன கொடுத்துருக்காங்க? அதை பார்த்து டிசைன் விட்டு போயிட போகுது. இருடி அடி மேல சும்மா டெக்கரேஷன் கொடுக்குறாங்கடி. ரைட், கீழே ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க போலயே. உள்ள ஒரு டிசைன் கொடுத்து பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி தட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வாங்க போயிட்டு போட்டாங்க. இப்படி இழுத்தாங்களா? எப்படி போட்டாங்க? இப்படி போட்டாங்களோ? போடுமா எப்படியாச்சும் போட்டு விடாங்கிட்டு. ஒரு வழியா ஒப்பிச்சு வச்சுட்ட போல இருக்கு. பானை மாதிரியே தெரியலையோ? வைக்கிறதாமா பானை, உள்ளுக்குள்ள பானை இருக்கு. பானை இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் கலர் கொடுக்கும்போது சூட் ஆகும். டோன்ட் வரி. இது வேற வந்து பதினொரு என்னமோ இதுல இருக்கிறது அப்படியே போடுற மாதிரி. இது வேற இல்ல அது மொத்த இந்த மாதிரி போடல, அவங்க சும்மா ஒரு கூர்மையா போட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் அதான் அதை அப்படியே பார்த்து போடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன். அப்படி சரியா? சரி 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 சரி. காப்பி அடிக்கிறோம் அது அப்படியே தள்ளி போனாதான் ஒன்னே தெரியல. பக்கத்துல இருந்தாக்க காலையிலே இருந்து பயந்துருவாங்க எல்லாரும். ஹலோ ஹலோ, இதான் ஒரிஜினல் கட்டப்பு பாக்குறீங்களா? தர்றதா இருக்கா? இன்னைக்கு பயந்தவங்க துண்ணூறு போடுங்க பொங்கலுக்கு. பொங்கல் போன சாத்தியம் உங்களுக்கு. என்னது அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? கலர் தான் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் கொடுக்கல. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்படி 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 செஞ்சு அதை ஜாயின் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இத சுத்தி பூ விரிஞ்சிருச்சு. அவங்க மொட்டா போட்டுருக்காங்க, நம்ம அதை எடுத்துட்டு வரதுக்குள்ள விரிஞ்சிருச்சு. இதுக்குள்ளே கதிரெல்லாம் வைக்கணுமே. நான் இங்க கதிர் வைக்க இந்த பானைக்குள்ளே கதிரா ரவுண்டு பெருசா போட்டிருக்கணுமோ? என்ன கதிரு? கரும்பு நம்ம சைடுல போடுவோம், அவங்க உள்ள போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு வேண்டாம், நம்ம வெளியில வச்சிருவோம். நம்ம வெளியில வச்சிருவோம், நமக்கு செட் ஆகல. என்ன ஓகே டன். நம்ம கலர் கொடுப்போமா? கொடுங்க கொடுங்க. நான் அது ஒரு கம்ப்ளைண்ட் வேண்டாம். என்ன மாறிட போதுமா பார்த்து செய்வர வச்சுக்கிட்டு என்னமோ பண்ற ஜண்டா அப்படிங்கிற மாதிரி. எங்க நாத்தனாதான் சொல்லுவாங்க, எங்க அத்தாச்சியை கோலம் போட சொன்னா சூரிய வைக்க. நமக்கு லேடிஸ் செய்யற எந்த வேலையும் செட் ஆகுதுங்க. ஆமா, இப்ப துணியமா இது 100க்கு 100 உண்மைமா. போடுங்க போடுங்க. இப்ப இதே ஜென்ஸ் செய்யற வேலையெல்லாம் நல்லா செய்யணும்னு தோணும். வண்டி ஓட்ட ஜென்ஸுக்கு அப்படித்தானமா தோணும். ஆமா, நல்லா மரத்து வேலை ஏறி காய் பறிக்க அப்படிதான் தோணும். இந்த கோலம் போடுறது எங்க அம்மா வீட்டுல இருந்து எனக்கு செட் ஆகாதுங்க. எங்க இருந்து செட் ஆகாது? அங்க எங்க சிங்கம்னால இருந்து எனக்கு கோலம் போட செட் ஆகாது. டெய்லி கோலம் போட எங்க அம்மாட்ட நான் அடி வாங்குவேன். எல்லாரும் வீட்டுல எந்திரிச்சு கோலம் போடுறாங்க, நீ போட மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, நான் சொல்லுவேன், ஏம்மா இந்த இப்படி பாடா படுத்துற அப்படின்னு. பேசின கோலத்தை மட்டும் காமிக்கிறேன். அவ்வளவுதான். முடிஞ்சா கலர் கொடுப்போம், செட் ஆகலைன்னா தண்ணி ஊத்திட்டு அப்படி எல்லாம் அழிக்க வேண்டாம். நடுக்க கிடையாதுமா? நடுக்க கிடையாதுமா? தெரியும் தெரியும் தெரியுதுங்க. இதுக்குதான் பொம்பளை பிள்ளைகளை பெத்து வைக்கணுங்கிறது. நமக்கு தெரியாத வேலைகளை பிள்ளைய பாத்துக்குங்க. நீ சொல்லி கொடுத்தா பிள்ளைய பாக்குங்க. அது கேரளாவை பொறுத்த வரைக்கும் கோலத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. இந்த அத்தை மட்டும் போடுவோங்க. நம்ம ஊர்ல இருக்கும்போது டெய்லி போடுவோம். அப்ப கூட கோல நோட்டெல்லாம் ஒண்ணு வச்சிருந்தேன். அப்ப இருந்த டச்சு இப்ப இல்ல எனக்கு. ஆமா ஆமா, அப்ப இருந்த டச் இப்ப இல்ல. நடுக்க வேற போடணுமோ? என்னம்மா நடுக்க வேற தானே?
போட்டு நீ உருண்டுகிட்டு திரியிற தாயி. நடுக்கு என்ன கலர் போட்டு உட்காந்துக்கு தள்ளி உட்காருவோம். நடுக்கு என்ன கலர் போட்டிருக்காங்க? நான் நிழல் பட்டனால பயிரு தெளிவுலன்னு நாளைக்கு சொல்லிடக்கூடாது. சரி, நடுக்கு என்ன கலர் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. அதிக பிரசிங்கத்தனமா பேசாம. என்னது நடுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க? இந்த அது கலர் வாரி போட்டுற போற. ஓ, வாடாமல்லி கலர். வாடாமல்லி கலர். எனக்கு இந்த பாக்கெட் அவுக்குறாங்க பத்தியலா, அது கூட எனக்கு பொறுமை பத்தாது. ஒரே கிளிதே இன்னைக்கு நான் அவுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த கலர் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குங்க. என்ன மஞ்சள் கலரோட மஞ்சள் கலர் பக்கத்துல இதை போட்டனாலதான் நல்ல கலரா தெரியுது. அது தெரிஞ்சுட்டேன். இந்த கலர் கொடுக்கறதுல ஒரு வித்தியாசம் இருக்கும்பாங்க. சொட்டு இல்லாம கொடுக்கணும்பாங்க. நம்ம ஊர்ல தானே மார்கழி மாசத்துல ஃபுல்லா குழம்பு போடுவாங்க. ஆனா நிறைய பேர் இப்ப இந்த கௌரி கார்த்திக் எல்லாம் அவ்வளவு சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கோலம் நல்லா போடுறாங்க. இப்ப அவங்க மார்கழி மாசத்துல ஃபுல்லா அந்த கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறதா வீடியோ பார்த்தேன். சூப்பரா போடுறாங்க கௌரி அவர்கள். வேற என்ன கலர்? கௌரி, உங்க வீட்டுக்கு வந்து நான் ஒரு 10 நாள் டியூஷன் எடுக்கிறேன். ஓகேவா? கத்து கொடுக்க. ஹலோ, முடியாதது எதுவும் இல்ல. முயற்சி பண்ணுனா முடியும். சூப்பர் மார்க் வாங்கலைனாலும் 35 மார்க் எனக்கு அப்பையில இருந்து இருக்கு. படிக்கும் போதே நமக்கு படிக்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் வரணும்னு நினைக்க மாட்டேன். பாஸ் ஆனா போதும்னு நினைப்பேன். பொதுவாவே சொல்லுவாங்க கோலம், சமையல் இதெல்லாம் ஒரு கலை. எந்த கலா? ஏத்து வீட்டு கலாவோ? நீ அடுத்த வீட்டு கலாவுல இரு. கலா, புஷ்பா, ஒவ்வொரு பேரா வச்சுக்கிட்டே திரி. அத சொல்லுங்கடி. சமையலுக்குன்னு ஒரு கலர் இருக்கு, கோலம் போட்டு இருக்கிறதுன்னு ஒரு கலர் இருக்கு. நமக்கெல்லாம் இந்த கலர் செட் ஆகுது. நமக்கெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம கலா நமக்கு செட் ஆகாதுமா. நமக்கு ராதாவே. ராதாவா? பழசாச்சு. போயிட்டு போகுது. பழசுக்கிட்டே மவுசு அதிகம். வாயால சொல்லக்கூடாது. அப்ப புதுசெல்லாம் இப்ப வேஸ்ட்ங்கிறீங்க. நான் அப்படி சொல்லலாமா? நீ கோலத்தை போடுமா, நல்லா இருப்ப கோலத்தை போடுமா. போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒன்னு வாயில இருந்து உங்க வாயில இருந்து விழுகிறது அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. புள்ளி வச்சு கோலம் போட தெரியாது. என்ன பண்ற? பூசி மொழுகுற. பூசி மொழிகிற போல இருக்கு. எங்க வீட்டுல ஒரு தப்பு பண்ணிட்டு நல்லா பூசி மொழுகிற போல இருக்கு. என்ன? ஹலோ, நம்ம தப்பு பண்ணிட்டு இந்த ஒளிச்சு வைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. தப்பே பண்ணாலும் தைரியமா பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு நானு, என்னை பொறுத்த வரைக்கும். ஓஹோ, நல்லா மந்திராதிட்ட போய் படிச்சுட்டு இது எப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு. என்ன நான் பேட்ச் ஒர்க் நிறைய பார்த்திருக்கேன். தெரியுது, கோலத்தை பார்த்தாலே தெரியுது. கோலத்தை பார்த்தாலே தெரியுதுமா. எங்க அம்மா தையல் படிக்க போச்சோனாங்க. தையல் படிச்சு போயிட்டு முத மிஷின் வாங்கிட்டு சூட சாம்பிராணி எல்லாம் ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு வீட்டுல போட்டு தையிடினாங்க. தச்ச உடனே முத வந்துச்சு. என்னது? கிழிஞ்ச நைட்டி தைக்க. கிழிஞ்ச நைட்டி தைக்க அதாச்சு கொடுத்தாரு. புதுசா கொடுப்பாங்க. இல்ல, அதுக்கப்புறம் ஒண்ணு வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ராமு மாமா அவங்க ஒய்ஃப் தனக்கா, அவங்க கல்யாணம் பண்ண புதுசு. அவங்க வந்து புது சாரிக்கெல்லாம் சைடு அடிக்கிறதுக்காக என்கிட்ட சீலையை கொடுத்து விட்டாங்க. நானும் ஒரு டைலர்னு நம்பி நான் சீலை அடிச்சேன்னா, சீலை எல்லாம் கயிறு பிரி திரிஞ்சு முருகி இருக்கும் பாத்தீங்களா, முறுக்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தலைவடிச்சு கொண்டே கொடுத்துட்டேன். அப்ப எடுத்து இப்படி காமிக்கிறாங்க, என்ன சாந்தா இதுன்னு. சீலை தலைப்படிச்சது அப்படின்னு. இப்படி அடிக்கிறது கிளீன் அடிக்கணும் அப்படின்னு. அன்னைக்குல இருந்து சேலை தலைவடிக்கிறத நிறுத்திட்டேன். நமக்கு செட் ஆகலைன்னா அதை விட்டுறணும் கண்டிப்பா. எதுக்கு அடுத்த இன்னும் என்ன கலர் கொடுத்துருக்காங்க? அது என்ன கலர் கொடுத்துருக்காங்க? ரொம்ப பேசாம எப்படியும் விடியணும்னு தானே செய்யறேன். ஓஹோ, இந்நேரம் சீலையை கட்டி கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்க, கிளம்பிருப்பேன். அதை விட மோசமா இருக்குது இது. இதெல்லாம் நம்ம அடக்கம் ஜெடுக்குமா இருக்கிறவங்க கோலம் போடணும். நடுக்கு அந்த மை கலர்லாம் நடுக்க இருக்குது. மை கலரா? மை கலர் நடுக்க கொடுத்துருக்காங்களா? ஓகே, டன், கொடுத்துருவோம். எதுக்கு நடுக்க?
பாரு அந்த பூக்களுக்கு பொங்கி ஊத்துறதுக்கு நடுக்க பொங்கி ஊத்துறத சுத்தி இந்த கரும்பு மாதிரி நினைக்கிறேன். இந்த டெக்கரேஷனுக்கு கரும்பெல்லாம் இப்ப கொடுக்க முடியாது. ஆமா ஆமா. பார்த்து அங்கிட்டு சிந்தாம சிதறாம இருக்கணும். குணமா சொல்லணும். புரியுதா? புரியுது. அம்மா வாங்கிட்டு வந்த குழப்படி இந்த ஒத்த குளத்துல தீத்துருவேன்னு நினைக்கிறேன். இன்னும் அது சொல்லணுமா நீனு? எங்களுக்கே தெரியுமே. அதையாவது அவங்க வாங்கிட்டு வந்தாங்களேன்னு நான் சொல்லல. வாங்கிட்டு வரதா அடுத்தவங்கள இருந்தாக்கு 10 நாளைக்கு போடுவா, நீ ஒரு நாள்லயே தீத்துருவேன்னு சொல்ல வர்றேன். நான் என்ன பண்ணேன், இங்க இந்த சொட்டு சுட இல்லாம போடணுமாங்க. கலரு கொடுக்கும்போது இந்த சொட்டை இல்லாம கொடுக்கணும்பாங்க. எங்க அம்மா தான் போடுவாங்க இந்த மார்கழி மாசத்துல பெரும்பாலும். நானும் போட்டிருக்கேங்க. அப்ப ஞாபகம் இருக்குது. இப்ப ஏதாவது டச் விட்டு போனாலே எல்லாமே இப்படித்தானே. இவரெல்லாம் இப்ப டிப்ளமோ படிச்சிருக்கேன்னு இருக்காரு. இப்ப கொண்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு ஒரு ஒக்கட சொன்னா எல்லாம் அப்படி நடுங்குவாரு பாரு. அந்த மாதிரி கோல வேலையை பார்த்தா கோல வேலையை மட்டும் செய்யும். அடுத்து என்ன டெக்கரேஷன் கொடுத்துருக்கோம்? ஐயோ அதுக்கு ஒரே கலர். என்ன கலர் கொடுக்க? மஞ்சள் கலர் கொடுத்துருவோமா? நம்ம நல்லா இருக்குதுமா. ஒரு பிங்க் கலர் ஏதாச்சும் இருந்தா எடுத்து கொடுமா. வேற கலரே இல்ல தங்கம். ஆனந்த கலர் தான் தங்க இருக்கு. போட்டு விட. ஆனந்த கலரை போட்டு விடு. நல்லாவா இருக்கும்? ஒரு போடு இருக்கிறத போடுவோம் நம்ம. நிப்பாட்டுங்க. ஆமா நிப்பாட்டு. நீ பருவ என்னையும் சேர்த்து கேவலப்படுத்தி. இல்ல நீங்களா கோலம் போடுறீங்க? கோலம் இவனும் போன வீடியோ எடுக்கிறானேன்னு நினைப்பாங்கல்ல. இல்ல நான் நல்லா போடுறேன்னு சொல்லையே. நான் கோல போட்டிக்கு போய் ஃபர்ஸ்ட் மார்க் தாங்கன்னு கேட்கல. லாஸ்ட் மார்க் கூட எனக்கு வேண்டாம். சரிங்களா? நீங்க என்னைய காமிக்க வேண்டாம், கோலத்தை காமிங்க. ஆமா அதான் செய்யுது. அலங்கோலப்பட்டு போயிருவேன் நான். இப்ப ரொம்ப கத்தி பேசக்கூடாது, கொஞ்சம் அடக்கமா பேசியிருக்கேன். புரியுதா? புரியுது. என்ன பண்ற? என்னது? இன்னும் தீர்த்து வரைச்சதுல பொறுப்பா நடிச்சு விடுற. இருக்கட்டும் பாப்பா, மறுபடியும் அரைச்சுக்கோ. மறுபடியும் அரைக்கிறியா? என்னமோ பண்றேன்னு மட்டும் தெரியுது, நான் என்னன்னு ஒண்ணுமே தெரியவே மாட்டேங்குது உண்மையிலே. ஆனா இந்த கோலத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. சுத்த 1% கூட சம்பந்தம் கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? டைலர்கள்லாம் கொடுக்கும்போது பகுதி இது தப்பா வருது இல்ல, அது அதே மாதிரி புதுசுல அப்படியே தப்பா வரும். இன்னும் வாய் உடைஞ்சிருக்கு. என்ன பொங்க பானையில வாய் உடைஞ்சு வச்சு உடையட்டு, நான் பாத்துக்கிறேன். பொங்கி வெளியுதோ? பொங்கி வலிஞ்சுக்கச்சு. கிழக்குத்தான் பொங்கணுன்றதுக்காக அந்த பக்கம் கொஞ்சம் வழி விட்டுருக்கீங்க. அப்படித்தான் பொங்கு. அப்படித்தான் பொங்கு. இவர் ஒருத்தரே போதும் என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு. கேட்டுக்கோங்க மக்களே. ஆமா, ஏன்னா நான் ஒருத்தன் அசிங்கப்படுத்துறேன். இன்னைக்கு நீ போட்ட காலத்துக்கு கமெண்ட்ல படுத்துவாங்க பாரு உன்னைய. நான் தான் ஓப்பனா சொல்றேனே, என்னன்னு, நான் சூப்பரா கோலம் போட தெரிஞ்ச ஒரு பெண்மணி கிடையாது. கோலம் போட தெரியாத ஒரு சுமார் பெண்மணி. அப்படி நான் எதையுமே வெளிப்படையா ஒத்துக்குவேன். அதுக்கே ஒரு டேலண்ட் வேணும். எனக்கு தெரியாததை தெரியாதுன்னு சொல்றதுக்கு. ஆமா, சில பேர் தெரிஞ்சது தெரியாதது கூட தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி பில்டப் கொடுப்பாங்க. நமக்கு அந்த பில்டப் எல்லாம் இல்லப்பா. நம்ம இப்படித்தே ஒத்துக்கிட்டா ஒத்துக்கங்க, சேர்ந்துக்கிட்டா சேர்ந்துக்கங்க, ஏத்துக்கிட்டா ஏத்துக்கங்க. என்னமா பண்ணி வச்சிருக்கேன்? சொல்லிட்டேன், தெரிஞ்சதான் போடுவேன். நாங்க எதுவும் பேசுறதுக்கு இல்ல. ரைட், அது இருக்கட்டும். அது ஒரு டிசைனா? ஆமா ஆமா, டிசைன் சூப்பரா இருக்கு. என்னவா இருக்கும்? மைக்கு கிட்ட இருமாதமா நீ வேற கேட்கணும். ஏன்னு கேட்டேன். இல்ல இருமுற மைக்கு கிட்ட இருமுனா காது அத்துரும்.
1 2 3 4 5 6 புள்ளி வச்சிருக்க. இது என்னது? இது என்னமோ இழுத்து விடுவாங்க, எதுக்குன்னு தெரியாது. இதை இப்படியே ஆரம்பத்திலே போட்டிருக்கலாம். நான் வேற போடணும்னு போட்டேன். நீ கலர் கொடுத்துட்டு டெக்கரேஷன் பண்ண வேண்டாம், அப்படியே கிடக்கட்டும். இந்த கோலத்தை போட்டது இவங்கதான். நல்லா ஸ்டக் பண்ணி வச்சுட்டு ஓட விட்டு கூட செஞ்சிடாதீங்க. யாரு செய்யறாங்கன்னே உங்க தங்கச்சி பிள்ளைங்க. எங்க அத்தை இருக்காங்கல்ல, எங்க அத்தை அவங்க திட்டுவாங்க. நம்ம ஊருக்காரவங்க எல்லாருக்கிட்டையும் மதிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு கோலம் அவ்வளவா தெரியாது, இதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க. என்னம்மா கரும்பு வைக்கலையா? இல்ல, கரும்பு வரைச்சோம்னா பச்சை கலருக்கு இது போடணும். என்னது? பச்சை கலருக்கு பச்சை கலரு போடணும். அந்த கரும்பு கலருக்கு அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. பச்சை கலருக்கு இல்லாதனால நான் கரும்பு போடல. கரும்பு இங்கே இல்ல, அவன் பொங்கல் வைக்கும் போதே கரும்பு இல்ல. இல்லம்மா, நீ போடுமா. என்னதையா சொல்ல தெரியாம கேட்டுட்டு நீ போட வாங்கிட்டு கேட்டேன் பாரு, தெரியாம கேட்டுட்டேன் நான். கப்பாவா? அது உள்ளுக்குள்ள இருக்குதானக்கா? அதுக்கு அந்த கிளாஸ்ல பீர் ஊத்தி இருக்காங்க, பொங்கி வலி இருக்கா? உங்க பானை வர ஆளுங்க எங்க அம்மா வந்து கப்புன்னு கேட்டாங்க. அப்ப இது பானை மாதிரி தெரியலையா? இது கப்பு கிடையாது, இது பானை கிடையாது. தங்கச்சி கோலம் நல்லா போட தெரியுமாமா? சத்தியமா எனக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு ஒரு தட்டுல பொங்கினா கூட அது பொங்கல் தான். அல்ல பத்தியா, கப்புன்னு கேட்ட அடுத்த செகண்டே நான் போட்டு சரியில்லைன்னு தட்டா இருந்தாலும் பொங்கல் என்று இப்படி எங்க அம்மாவை புருஷன் இருக்க போய்தான் என் போல போடுது. ஏதோ ஒண்ணு பொங்குனா போதாத, அல்ல என்ன கப்புல பொங்குனா என்ன, தட்டுல பொங்குனா என்ன? நம்ம உறவுகளே கண்டுபிடிக்க தடுப்பாங்க. இது என்ன கோலம், என்ன கோலம்னு இருக்கட்டும் விடுங்க. இது வல்லவா கோலம் ஆச்சரியப்படுறவங்க. ஆஹா, இது வல்லவா கோலம், வல்லவா கோலம். அடடே இல்ல, ஒருவேளை இந்த வாய் போடாதனால அதுதான் தப்பா போச்சு. இல்லாட்டி பொங்கல் அன்னைக்கு சிறப்பான கோலங்கள் பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. சிந்திக்க கூடிய கோலம் பார்த்து ஆச்சரியப்பட்டீங்களா? அது இதுதே அதான் இல்ல, அதுக்கு சிந்திப்பாங்க. இது என்ன கோலம் போடுவாங்களா? நல்ல சிரிங்க, நீங்க சிரிக்கணும்னே இப்படி போட்டேன். இப்ப வேணா நான் சாத்திரப்பு காங்கிட்டு எனக்கு ஒரு பானையை போட்டு காமிக்கவா? வேண்டாம், நீ போட்ட பானையே போதுமா? நீ போட்ட பானையே போதுமா? என்னதுக்கா? அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் போன வருஷம் வரைச்சிட்டேன். இந்த வருஷம் விறகே கிடைக்கலன்னா இது நம்ம கோலம். டிசைன் சும்மா என்னத்த போடுங்க. இல்ல ஆனா ஒன்னே சொல்றாங்க, என்னைய காய்ச்சி இதெல்லாம் ஒரு கோலம்னு இதையும் காலையில உட்காந்து எடுத்துட்டு இருக்கிறானேன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லட்டும், நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்ல முடியும், தெரியாததை நம்ம எப்படிமா கத்துக்கிறது? ஆனா கத்துக்கணும், தப்பு கிடையாது. நீயும் கத்துக்கிட்டு தான் இருக்கிற 19-20 வருஷமா. நான் நீங்க கல்யாணம் பண்ணலன்னா இன்னும் கோலம் போட்டுதான் கத்துக்கிட்டு இருந்திருப்பேன். தெரியல. சரிம்மா, இது என்ன கோலம்? கம்பி கோலம். கம்பி கோலம். இந்த கோலத்தை மட்டும் கரெக்டா போட்டுற. ஆனா எனக்கு தெரியாம போச்சு, அப்பவே நீ கம்பி நீட்டு ஆளு. பரவாயில்ல, கரும்பு இல்லாதத குறைய தீத்துட்ட என்ன, 2 பக்கமும். ஆமா, சூப்பர் சூப்பர் சூப்பர். போடும்போது எப்படியாச்சும் தெரிஞ்சாலும் பொங்க பானையோ கிங்க பானையோ என்னவா இருந்தாலும் ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, அது போதும். ஒரு வழியா ஒப்பிச்சு ஃபைனல் கண்டிஷன்ல கோலத்தை போட்டு முடிச்சாச்சு. ரைட்டா? ஓகே, கோலம் போட்ட ஆளையும் பார்த்தாச்சு. அதாவது வேலை முடிச்ச உள்ள போலாமா? அதாவது இந்த பாடு போட்டீங்கன்னா என்னையும் சேர்த்து பாடாப்படுத்தி, அதாவது
கரும்பு அப்படியே போட்டு வேக தோலையே உரிச்ச. சரி. அதாவது கரும்பு இதுல கூட போட்டு வேக வை. கரும்பு வரைக்கல. காரணம் என்னன்னா கரும்புக்குள்ள இந்த கலர் இருக்கு, பச்சை கலர் இல்லாதனால வரைக்கலாங்க. கரும்பு இல்லாதது இப்ப இதுல ஒண்ணே ஒண்ணு, அந்த ப்ளூ கலர் இருக்கிறதுக்கு பக்கத்துல பச்சை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எப்படி இது கல்ல தூக்கி இது மேல வச்சு பொங்கல் வைக்க போறோம், முடிச்சு. என்ன ரைட்டு. இப்ப கோலத்தை எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? இன்னைக்கு எங்களோட சேர்ந்து பொங்கல் சிறப்பு, பொங்கல் போனஸ், போட தெரியாம கோலம் போட்ட என்னோட கோலம் தான் உங்களுக்கு பொங்கல் போனஸ். நீங்க உள்ள வந்துக்கங்க. கோலம் போட்டாச்சு, கோலம் போட்ட ஆளையும் பார்த்தாச்சு, அத படம் பிடிச்ச ஆளையும் பாத்துட்டீங்க. சரியா? அப்படி சேர்த்து கோலத்தையும் பாத்துருங்க. ரைட். நாங்க கோலம் போட்டதை பாத்துட்டீங்கல்ல, அரசி அடிச்சதையும் பாத்துருப்பீங்க. இன்னைக்கு பொங்கல் சிறப்பாக அமையட்டும் நாங்க அந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறோம். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.